ஹலோ அண்ட் வெல்கம் ஆல் கேமிங் ஏஜென்ட்ஸ். நம்ம இனிமேல் பார்க்க போகிற சீரீஸ் GTA 3. இந்த கேமை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இது மோஸ்ட் ரூத்லெஸ் அண்ட் ப்ரூட்டலான கேம். இந்த கேமை பற்றி ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இது வந்து லிபர்ட்டி சிட்டியோட டார்க் சைடை இது காமிச்சிருக்கோம். லிபர்ட்டி சிட்டினாலே ராக் ஸ்டார் இறங்கி செய்வாங்க. இது 2001லேயே 3Dரால் வந்த ஃபஸ்ட்டு கேம்லேயே வச்சு சம்பவம் பண்ணியிருப்பாங்க ராக் ஸ்டார். அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலையும் இந்த கேமில் ஃபஸ்ட்டு டைம் 2Dலேருந்து 3Dக்கு மாறும் போது வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே போல் இந்த கேமை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு வாட்டியாச்சும் இந்த கேமை வந்து அவங்க லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த கேமோட சுவாரஸ்யம் அப்படி. இந்த ஸ்டோரி லைன் வந்து எந்த கேமுக்குமே அவ்வளோ பொட்டென்ஷியலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்டோரி லைன் பெஸ்ட் ஸ்டோரி லைன்னு சொல்லலாம் ஜிடிஏலே வந்ததில். அதே மாதிரி இந்த கேம் பிளே சீரீஸை நான் நம்ம சேனலில் போடணும்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கேம் அப்படிப்பட்ட ஒரு கேம், நம்மளை வந்து இதுக்குள்ளே அடிக்ட் ஆக வைக்கிற மாதிரி ஒரு கேம், அப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேம்னு சொல்லலாம். இந்த கேமுக்கு நான் ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னா, இந்த கேமோட ப்ரோட்டகனிஸ்ட் தான் க்ளவுடி. அவனால் பேசவே முடியாது, ஆனால் எப்படி லிபர்ட்டி சிட்டியவே ஆக்கிரமிப்பு பண்ணி எப்படி ஒரு சம்பவம் பண்ணுறான்றது தான் இந்த கேம். வேறு லெவலான கேம் பிளேயோட வேறு மாதிரி நம்ம சம்பவம் செய்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி சிட்டி பேங்கை காட்டுறாங்க. அதை கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த கேட்டலினாவும் அவளோட மெம்பரும் அதுக்கப்புறமா க்ளவுடியும் வராங்க. எங்கே நம்ம தலைவர் க்ளவுடியை காணதான் வந்துட்டான். இப்போ என்னன்னா ஒரு சம்பவம் என்னென்னா, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கேட்டலினா க்ளவுடியை பிட்ரேயல் பண்ணிடுவா. ஏண்டி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கு நியாயமாக இருக்காடி? சரி விடுங்க, அவங்க குடும்ப பிரச்சனை நம்ம என்னத்துக்கு தலையேற்றுட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவனை பிட்ரேயல் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த போலீஸும் இங்கே சுற்று போட்டு இவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த பாருங்கள், நியூஸ் பேப்பர்லேயே போட்டுட்டானுங்க. இப்போ லிபர்ட்டி சிட்டிலே மோஸ்ட் ஷாக்கிங்கான நியூஸாக இதுதான் இப்போ இருக்க போகுது. இப்போ இந்த பேங்க் ராபரில் நான் 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 பேரில் ஒரு பெருசை தூக்கிறதுக்காக இப்போ வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணுவானுங்க பாருங்களேன். அப்படியே இந்த காப்ஸை வந்து இந்த வேனில் வரவன் ஃபாலோ பண்ணுறானா. இப்போ பின்னாடிலேருந்து இன்னொரு வண்டி இந்த வண்டி தான். இந்த வண்டி அவனுங்களை ஃபாலோ பண்ணி போகும். இந்த 2 வண்டி எதுக்கு ஃபாலோ பண்ணி போகுதுன்னா, அந்த பெருசை உள்ளேருந்து தூக்குறதுக்கு தான். அதனால இப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா, இப்போ இந்த பிரிட்ஜ் மேலே போயிட்டு இருக்கும் போதே ஒரு அட்டாக் பிளான் பண்ணுவானுங்க. அந்த அட்டாக் வேற மாதிரி இருக்கும். அதை நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, நீங்களே பாருங்க. Revelations as to the professionalism of the attack struck police hours afterward, when identification of the missing felons were further hampered by an attack by computer hackers on police headquarters database. அவ்வளோதாங்க, இந்த பாம்பை தூக்கி போட்டானுங்களா. இப்போ என்ன பண்ண போறானுங்கன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், அவனுங்க இந்த பிரிட்ஜை டோட்டலாக கொளுத்த போறானுங்க. இந்த போலீஸ் அந்த தீப்ஸ் எல்லாரையும் பெனிடெரிட்டிக்கு கொண்டு போகிற சாக்கில் இவனுங்க என்ன பண்ணிடுவானுங்க, இவங்க எல்லாரையும் சுத்து போட்டு போலீஸ் எல்லாரையும் மிரட்டி அந்த பெருசை வெளியே கொண்டு போயிடுவானுங்க. இதில் என்ன ஹைலைட்னா, இந்த பெருசை மட்டும்தான் இவனுங்க காப்பாற்றணும்னு வந்திருப்பானுங்க. இதில் இலவச இணைப்பாக யார் வந்து தப்பிப்பான்னு பார்த்தா 8 பாலும் நம்ம தலைவன் க்ளவுடியும் தான். இப்போ அந்த பெருசை கூட்டிகிட்டு போயிடுவானுங்களா. இப்போ மிச்சம் இருக்கிற போலீஸை 8 பாலும் க்ளவுடியும் அடித்து போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சிருவானுங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, க்ளவுடியோட மூஞ்சில் நம்மளால் கொஞ்சம் கூட ரியாக்ஷனே பார்க்க முடியாது. இவ்வளோ சோகம் நடந்திருக்கு, ஆனால் நம்மளாக இருந்தால் அழுன்னு அழுதுருப்போம். க்ளவுடி எப்படி தாங்கிட்டு அவனோட மூஞ்சில் ஒரு எமோஷனும் காட்டாமல் இருக்கான்னு பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், பிரிட்ஜை செதற விட்டானுங்க. இப்போ இனிமேல் நம்ம போர்ட்லாண்ட் சிட்டிலேருந்து ஸ்டாண்டன் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு இந்த பிரிட்ஜு இருக்காது. நாசம் பண்ணிட்டானுங்க. அது கொஞ்சம் மிஷின்ஸ் வரைக்கும் தான் இந்த பிரிட்ஜ் இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா அதை சரி பண்ணிடுவாங்க. ஆமாம், சரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற மிஷின்ஸ்லாம் நம்ம வந்து இந்த பிரிட்ஜை தாண்டி நம்ம போகலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபஸ்ட் மிஷன் என்னென்னா கிவ் மீ லிபர்ட்டி. இதில் என்ன சொல்லுவான்னா, 8 பால் நம்ம லோவாக ஸ்டே பண்ணுறதுக்கு நமக்கு ரெட் லைட் டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அந்த இடத்துல போயிட்டு நம்ம சேஃப் ஹவுஸாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அங்கே தங்கிக்கலாம் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லுவான். ரெட் லைட் ஏரியா யாரோட ஏரியான்னு உங்களுக்கு தெரியும். அது டோட்டலாக மாஃபியாவோட
ஆளுமை பண்ணிட்டு இருக்கிற ஏரியான்னு சொல்லலாம். மாஃபியானாலே உங்களுக்கு தெரியும், சால்வட்டோர் லியோனி, டோனி சிப்ரியானி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்கள் லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸ் விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரையுமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த கேமை நான் PS2ல் விளாண்ட போது எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வைப் கொடுத்துச்சு. இப்போ இந்த கேமை நான் வந்து டெஃபினட்டிவ் எடிஷனில் விளாடுறேன். இதில் தெரியல எதுவும் கிளிச்சஸ் இருக்கா இல்லை போக போக தான் தெரியும். அதனால நான் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் பார்த்தே விளாடுறேன், பொறுமையாக ஓட்டி அந்த மாதிரி பார்த்தே விளாடுறேன். போக போக நம்ம வேறு மாதிரி நம்மளோட மோடில் விளாண்டுக்கலாம். அவ்வளோதான், வந்தாச்சு. இதுதான் நம்மளோட சேஃப் ஹவுஸ். இப்போ ஸ்டார்டிங்கில் இதுதான் நம்மளோட சேஃப் ஹவுஸ், அதாவது நம்ம ரெட் லைட் டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியே ஓடுற வரைக்கும். இது வந்து எடிஸ் கரேஜ்னு இருக்குது. மேபி 8 பாலோட கரேஜாக இருக்கலாம். அவன் ஏன்னா லிபர்ட்டி சிட்டியில் இருந்திருக்கான். இதில் வந்து நம்ம இதுக்குள்ளார போய் பார்க்க முடியாது மக்களே. நம்ம வந்து உள்ளே போய் எப்படி இருக்கும்லாம் பார்க்க முடியாது, நம்ம வைஸ் சிட்டியில் பண்ணுற மாதிரி. அவ்வளோதான், அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டானுங்க. நம்ம அடுத்து இப்போ இவன் என்ன சொல்லுவான்னா, லூயிஜின்னு ஒரு பர்சன் இருக்கான். அவனை நான் வந்து எனக்கு நல்லா தெரியும். அவன்கிட்ட போனால் உனக்கு ஏதாவது வேலை சொல்லி தருவான், அவனுக்கிட்ட நம்ம போவோம் அப்படின்னு சொல்கிறான். லூயிஜி வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தா நமக்கு பின்னாடியே, அப்படியே நம்ம வீட்டுக்கு பின்னாடியே இருக்கும். இதில் என்ன ஒரு ஈஸியான இதுனா, நம்ம வீட்டுக்கு பின்னாடியே நமக்கு வந்து பே அண்ட் ஸ்ப்ரே ஷாப்பும் இருக்கும், அதே நேரத்தில் லூயிஜியோட மிஷின் எடுக்கிற இடமும் இருக்கும். அதனால் நம்ம ஈஸியாக அப்பப்போ நம்ம காப்ஸ் கிட்ட மாட்டினா பே அண்ட் ஸ்ப்ரே ஷாப்பில் போய் இதுவும் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் லூயிஜிட்ட டாஸ்க்கும் எடுத்துக்கலாம். நம்ம செகண்ட் மிஷன் லூயிஜி கேர்ள்ஸ். இதில் என்ன கொடுப்பாங்கன்னா, இதில் ஆரம்பத்தில் எல்லாமே சும்மா பிக்கப் ட்ராப் மிஷின் மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப சிம்பிளான மிஷினாக தான் இருக்கும். போக போக தான் இந்த கேம் சூடு பிடிக்கும். இந்த கேமோட அல்டிமேட்டான ஒரு லெவலுக்கு இது போகும், எக்ஸ்ட்ரீமான ஒரு லெவலுக்கு போகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேம் எக்ஸ்ட்ரீமான லெவலை தொடும் போது நம்மளால் ஒரு வாட்டிலாம் இந்த கேமை டக்குன்னு முடிச்சிட முடியாது. அது ஒரு 2-3 வாட்டி அந்த லெவலை விளாண்டு தான் நம்மளால் ஒரு லெவலையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ டஃப்பாக இருக்கும். இந்த இப்போ 8 பால் உள்ளே போயிட்டு இப்போ லூயிஜி வருவான். இவன் தான் லூயிஜி. இவன் என்ன சொல்லுவானா, அவன் வந்து அவனுக்கு ஒரு ஃபேவர் பண்ணித்தர சொல்லுவான். என்னன்னா, அவளோட கேர்ள் ஒருத்தி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ அவளை போய் கூட்டிட்டு வா. ஆனால் என்ன ஒன்றுனா, நீ கண்ணை வந்து வண்டியில் வச்சு ஓட்டணும், வேற எங்கேயும் வச்சு ஓட்டக்கூடாதுன்ட்டு சொல்லுவான். சரி வாங்க, நம்ம அந்த உலக அழகி எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்து தூக்கிட்டு வருவோம். Of love in a box directly to your door. More tolerable, less annoying, a better variety. பரவாயில்லைங்க, இந்த கேமில் ஒன்றும் கண்ட்ரோல் ஒன்றும் அவ்வளோ ஸ்டாலாக இல்லை, நல்லா செம்ம ஸ்மூத்தாகவே இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நான் PS2 விளையாடும் போது சில நேரத்தில் கண்ட்ரோல் கொஞ்சம் செதறும், அப்போல்லாம் வந்து டென்ஷன் ஆகும். பட் ஆனால் நல்லாயிருக்கும், அது ஒரு மாதிரி வைப்பாக இருக்கும். பரவாயில்ல, இதில் இந்த இவ தான் போல் இருக்குது, அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. சரி ஓகே, கூட்டிகிட்டு நமக்கு என்ன போய் லூயிஜிட்ட விட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். அது இந்த மிஷின்லாம் பார்த்தீங்களா, வெறும் பிக்கப் ட்ராப் மிஷின் மாதிரி தான் இருக்கும். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், பிக்கப் ட்ராப் மிஷினு அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் கேமு சூடு பிடிக்கும் பாருங்கள், வேறு மாதிரியாக இருக்கும். இந்த பாருங்கள், ட்ரையாட் சண்டை போட்டுட்ருக்கானுங்க. அவனுங்க கூட சண்டை போடுறதான் ஐயோ இவனுங்க கூட இருக்கிற வரைக்கும் இந்த ரெட் லைட் டிஸ்ட்ரிக்டை விட்டு எப்படா ஓடுவோன்ற மாதிரி ஃபீல் ஆயிரும். ஸ்டாப்பிங் வந்துருச்சு, இறங்கி போமா. இதை பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு மிஷின்ல எந்த GTA கேம்லேயும் 1500லாம் கொடுக்க மாட்டானுங்க. அதுவும் இது 2001 வந்த கேமு. GTA வைஸ் சிட்டியில் காசை எண்ணி கொடுப்பானுங்க. இதில் பாருங்கள், சும்மா அடித்து விட்றானுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நமக்கு ஒரு மிஷின் தேவைப்படும். அந்த மிஷினுக்கு நமக்கு $100K தேவைப்படும். அந்த மிஷினுக்காக எல்லாத்தையும் சேர்த்து வைங்க. அப்படியே நமக்கு பின்னாடி தானே இங்கே நம்மளோட சேஃப் ஹவுஸு. அப்படியே வந்து இங்கே ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கேமை வந்து அடுத்த லெவலு என்னான்ட்டு நம்ம போய் பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் மிஷனை ட்ரிகர் பண்ணுறதுக்காக லூயிஜியோட பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். இந்த மிஷனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்பேங்க் மா பிச் அப் அப்படின்னு போட்டிருக்கு. Luigi said to give you this, so here, take it. There's a new high on the street. Goes by the name of Spank. Some wise guys been introducing this trash to my girls down Portland Harbor. Go and introduce a bat to his face. Then take his car, respray it. I want compensation for this insult. ஓகே கைஸ்,
இந்த லூயிஜி என்ன சொல்லியிருப்பானா அந்த பேப்பரில், அவனோட கேர்ள்ஸுக்கு எவனோ ஒருத்தன் ஸ்பேங்க் விற்றுக்கிட்டு இருக்கான், அவன் கேர்ள்ஸை வந்து அவன் கெடுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு நம்ம போய் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க சொல்லி நம்மளை சொல்லி அனுப்புகிறான். அதுக்கப்புறம் அதுக்கு காம்பன்சேஷனாக, அவனோட அவமானத்துக்கு காம்பன்சேஷனாக அவனோட காரை எடுத்துகிட்டு வா, ரீஸ்ப்ரே பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூயிஜி நமக்கு அந்த பேப்பரில் மூலயமா நமக்கு தகவல் தெரிவிக்கிறான். அந்த ஸ்பேங்க் விற்கிறவன் எங்கே இருப்பான்னா, அவன் போர்ட்லாண்ட் வியூ பக்கத்தில் டாக்ஸுக்குள்ளார இருப்பான். அவனை நம்ம தேடி போவோம். இந்த வந்தாச்சு. அவனை நீங்கள் காரை விட்டு இறங்கிலாம் அடிக்க வேணாம், அப்படியே காரை ஊற்றி கச்சக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சேர்த்துட்டான். இப்போ போய் அவனோட காரை தூக்கிட்டு நம்ம லூயிஜியோட கரேஜில் போய் விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இந்த காரை நம்ம ரீஸ்ப்ரே பண்ணணும். பே அண்ட் ஸ்ப்ரே ஷாப் வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடியே இருக்கும், அங்கே நம்ம போய்க்கலாம். நடுவுலையா நிற்கிற, இதோ வாங்கிக்கோ. இதை வந்துருச்சு பே அண்ட் ஸ்ப்ரே ஷாப்பு. இப்போ நம்ம போய் அப்படியே கலரை மாற்றிட்டு வந்துடலாம். ரீஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ அப்படியே போய் லூயிஜியோட கரேஜில் போய் விட்டுற வேண்டியதான். இங்கே தானே லூயிஜி கரேஜ் எங்கேயோ இருக்கோ, தாண்டி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதோ இருக்குது. அவ்வளோதான். இந்த கரேஜில் போய் இப்போ நம்ம காரை விட்டுட்டோன்னா மிஷின் ஃபாஸ்ட்டாக ஆயிரும். பார்த்தீங்களா கைஸ், இந்த மிஷின் ஒரு சிம்பிளான மிஷின் தான், ஆனால் $4000 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் GTA 3ல் பணம் பொருளும். இப்போ போய் நான் அப்படியே ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட் மிஷின் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் மிஷின் எடுக்கிறதுக்கு இப்போ லூயிஜியோட பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம். இந்த டெஃபினிட்டிவ் எடிஷனில் இதாங்க பிரச்சனையாக இருக்குது, பிரேக் அடித்தா டக்குன்னு நிற்க மாட்டேது. ஓகே, இந்த மிஷினோட பேர் டிரைவ் மிஸ்டி ஃபார் மீ. Hey, I gotta talk to you. All right, Mick, I'll talk to you later. How you doing, kid? The Don's son, Joey Leone. You want some action from his regular girl, Misty? Go pick her up at Hepburn Heights, but watch yourself. That's Diablo turf. Then run her over to his garage in Trenton and make it quick. Joey ain't the kind you keep waiting. Remember, this is your foot in the door, so keep your eyes on the road and off Misty. ஓகே கைஸ், இப்போ போன மிஷினில் நம்ம கூட்டிகிட்டு வந்த அதே மிஸ்டியை தான் இப்போ டானோட சன்னுக்கு நம்மளை மாமா வேலை பார்க்க சொல்கிறானுங்க. இந்த கேமில் எப்போ பார்த்தாலும் மாமா வேலை பார்க்க வைக்கிறதே பொழப்பாக போயிடுச்சு இவனுங்களுக்கு. இதில் நம்மளை வேறு சொல்கிறானுங்க, பொண்ணை பார்க்காம வண்டியை பார்த்து ஓட்டு தம்பி அப்படின்னு சொல்கிறானுங்க. ஓகே கைஸ், மிஸ்டி இங்கே பக்கத்தில் தான் இந்த டெலிஃபோன் போத்துக்கிட்டே இருப்பா. அவளை போய் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். முதல்ல இதோ இங்கே ப்ளூ கலர் மார்க் காட்டுதா, அங்கே போய் நின்றுட்டு அவளுக்கு ஆர்ன் அடிக்கணும். இந்தாம்மா, ஏய் வெளியே வாம்மா. இந்தா வரா பாருங்க. என்னடி ஆடியஸ்னு வர, சீக்கிரம் வாடி. இந்த ஓடி வந்துட்டா. இப்போ டானோட சன் ஜோயி கிட்ட இவளை போய் ஒப்படைக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. இப்போ ஜோயி இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருப்பான், அதனால நான் வந்து டிரைவிங் வீடியோவை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஜோயியோட இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே இவளை இறக்கி விட்ருவோம். இப்போ உள்ள ஜோயி இருப்பான், அவனை பார்த்து நம்ம ஏதோ பேச வேண்டியது இருக்கும். சாரி கைஸ், நம்மளால் பேச முடியாது, அவன் பேசுவான், அதை நம்ம கேட்க வேண்டியது இருக்கும். I'll be with you in a minute, Spark Plug. குசுமை பார்த்தீங்களா, ஸ்பார்க் பிளக்காம. You were reliable, so come back later. There might be some work for you. All right? ரைட்டு, இனிமேல் இவன்ட்ட வர சொல்கிறான். இவன் வேலை தருவானா நமக்கு, அதுக்கு அவன் காசும் தருவேன்னு சொல்கிறான். இந்த மிஷின் பாஸ் ஆகிடுச்சு, அதுக்கு $1000 கொடுத்துருக்காங்க. சரி, வழக்கம் போல் நான் போய் ஒரு மேனுவல் சேவ் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் மிஷினை போய் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து நம்ம லூயிஜி மிஷின் தான் எடுக்க வந்திருக்கோம். இந்த லூயிஜிட்ட வரும்போது தான் எல்லாமே பிக்கப் ட்ராப் மிஷினையே வேறு வேறு ரேஞ்சில் தரான். இப்போ என்ன மிஷின் தரப்போகிறான்னு தெரில, போய் என்னன்னு பார்ப்போம்.
பம்ப் ஆக்ஷன் பிம்பாமே என்னன்னு தெரில. வெளியே வாடா சீக்கிரம், எவ்வளோ நேரம் தான் ஒரு சூனாப்பா நான் வெயிட் பண்ணுறது. இதோ வந்துட்டான். Some Diablo scumbag has been pimping his scuzzy bitches in my backyard. Go and take care of things for me. If you need a piece, go around back of Ammunition opposite the subway. ஓகே கைஸ், இவனை டயாப்லாஸ் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்களாம். அவனுங்களை போய் ஒரு கை பார்த்துட்டு வான்னு சொல்கிறானுங்க. அப்படி உனக்கு கன்று தேவைப்படுச்சுன்னா அம்யூனேஷனில் போய் எடுத்துக்கோன்னு சொல்கிறானுங்க. இதான் போகிறான் பாரு, இவங்க காரு தான். இந்த காரை நம்ம காலி பண்ணணும். இன்னொரு விஷயம், இந்த கேமில் இன்னொரு ட்ரிக்கு சொல்கிறேன். நான் எந்த ஒரு கன்னையும் அம்யூனேஷனில் போய் வாங்க போகிறதில்ல. எதையுமே காசு கொடுத்தும் நான் வாங்க போகிறதே கிடையாது. எல்லா கன்னையுமே வேர்ல்டில் ஸ்பானாவதை வச்சு நம்ம விளையாட போகிறோம். இப்போ சால்வட்டோர் லியோனி வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு எஸ்எம்ஜி ஒன்று இருக்குது. அந்த எஸ்எம்ஜியை இப்போ நம்ம அங்கே போய் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு இடத்துல AK-47 ஆர்மரும் நமக்கு ஸ்பான் ஆகும். அது நமக்கு இந்த போர்ட்லேண்ட் சிட்டியை விட்டு போகிற வரைக்குமே நமக்கு அந்த 2 இடமுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இடமா இருக்கும். கிட்ட தான் ஒரு சின்ன சந்து கட்டாகும். இந்த சந்து தான். இந்த சந்தை நம்ம மோஸ்ட்டாக நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ காரை விட்டு இறங்கிட்டு அப்படியே இங்கே உள்ளே போனோன்னா இந்த பாருங்கள், ஒரு ஹிடன் பேக்கேஜும் ஒரு எஸ்எம்ஜியும் கிடச்சிருச்சு. அப்படியே போயிட்டு அப்படியே போனால் எங்கடா காரை காணோம், ஐயோ புட்றா 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 புட்றா, ஐயோ ஓடுது 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 ஓடுது, ஐயோ வேறு ரொம்ப நேரம் ஓட மாட்டானே, போச்சா. ஹேண்ட் பிரேக் போட மாதிரி போல இருக்குது. காரு பாட்டுக்கு பறந்துக்கிட்டே இருக்குது. பிடிச்சிடலாமா? பிடிச்சிட்டேன். ஓகே, ஏறி உக்காந்தாச்சு. அப்படியே ரிவர்ஸ்லேயே ஏறி அப்படியே அங்கே போய் நம்ம அடுத்து AK-47 போய் எடுக்கலாம். போர்ட்லேண்ட் சிட்டியில் இந்த 2 இடத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அம்யூனேஷன் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா இந்த 2 இடத்த வச்சு நம்ம அவ்வளோ கன்ஸு, நம்ம அதை வச்சே நம்ம கேமையே முடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அவ்வளோ தேவையான புல்லட்ஸும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அப்படியே ஓடி பின்னாடி பக்கம் போனோன்னா இங்கே ஒரு லைஃப் இருக்கா, இது நம்ம எப்பயாச்சும் லைஃப் தீர்ந்துருச்சுன்னா எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டே இருந்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே இப்படி இறங்கி இப்படியே போனோன்னா இங்கிட்டு திரும்பினா தோ AK-47, அப்புறம் அங்கிட்டு ஆர்மர் 2மே எடுத்துக்கிட்டாச்சு. நமக்கு ஆர்மரும் ஃபுல்லாக இருக்குது, AK-47 இப்போ இருக்குது கையில். அப்படியே மாஃபியா சென்டினல் கார் எடுத்துப்போம். இது எடுத்தோடனே கையமலன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சே, சரி பரவாயில்ல. அப்படியே போவோம். அந்த டயாப்லாஸை போய் சொல்லி வாயமுள்ள நம்ம தெரிச்சிடும். அவங்கள போய் அப்படியே போய் தெரிக்க விடுவோம். நம்ம இங்கே தான் ரேடார் காட்டுது. இங்கே தான் எங்கேயோ இருக்கு, அந்த பின்னாடி இருக்கானுங்க. அப்படியே அவங்கள ட்ரைவ் பை பண்ணி காலி பண்ண பார்ப்போம். ட்ரைவ் பை பண்ணுவோமா? இல்லை கைஸ், அவனுங்க மேலே சரியாக அடிப்படலை. நம்ம என்ன பண்ணுவோம், அவனுங்க இறங்கி சுட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓடுவோம் ஃபஸ்ட்டு, ரிட்டன் போவோம். இந்த வாட்டி ட்ரைவ் பைலாம் சரி வராது, அவனுங்களை அடித்து தூக்கிடுவோம். அதுதான் சரி வரும். அவனுங்களை ஃபஸ்ட்டு அடித்து வெளியே வர வைப்போம். இப்போ வெளியே வந்துடுவானுங்க. அப்படியே பின்னாடி போய் அப்படியே அவனுங்க மேலே ஒரு கஜெக்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், கஜெக்ட் ஆகிட்டானுங்க. 2 பேரும் காலி. மிஷின் பாஸ்ட்டு $4000 கொடுத்துருக்காங்க. அப்படியே போய் ஒரு சேஃப் ஹவுஸில் ஒரு சேவ் அடிச்சுட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட் மிஷின் எடுக்கிறேன். இப்போ என்ன மிஷின் தர போகிறோன்னு தெரில, போய் பார்ப்போம். டேய் யாராங்க? ஓகே, என்ன மிஷின்னு பார்ப்போம். இந்த ஃபஸ்ட் பாலா? ஐயோ தொல்லை பிடிச்ச மிஷினாங்க இது. ஏன்னா இது ஒரு டைம் லிமிட்டேஷனு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்ப்போம் எப்படி பண்ணுறோன்ட்டு. The policeman's ball is being held at the old school hall near the Callahan Bridge, and they'll be looking for some old school action. Now I got girls all over town walking the street. Get them to the ball. They'll make a bundle. Get as many of them as you can before the cops drink away their green. இத்தனை நாள் இவங்களுக்கு மாமா வேலை பார்த்தோம்ல, இப்போ போலீஸ்காரங்க ஏதோ பார்ட்டி நடத்துகிறாங்களா, அதுக்கு மாமா வேலை பார்க்கணுன்னு சொல்கிறானுங்க. இந்த பார்த்திங்களா, நான் சொன்னேன்ல டைம் லிமிட் மிஷின்ட்டு. மேலே பாருங்கள் 4:55 செகண்ட் காட்டுது. இப்போ பக்கத்துலேயே ஒரு கேர்ள் இருப்பா, அவளை போய் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். என்னென்னா இந்த மாதிரி 4 சீட்டர் கார்லலாம் 3 பொண்ணுங்களை தான் நம்மளால் ஏற்றிட்டு போக முடியும். ஓகே ஏறிட்டா. அப்படியே நம்ம வண்டி எடுத்துருவோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு பொண்ணு இருக்கா, வேணாம் இப்படி போவோம். அப்படி போய் இப்படியே போவோம். இதில் வந்து என்னென்னா இந்த மிஷினுக்குலாம் வந்து ரேடாரில் வந்து நமக்கு மார்க்கிங் காட்டாது. நம்மளாக பிடிச்சி தான் எங்கே இருக்காங்கன்னு பார்த்து போகணும். அது ஒரு தொல்லை பிடிச்ச விஷயம்னே சொல்லலாம்.
இதோ இங்கே இன்னொருத்தி இருக்கா, அப்படியே இவ்வளோ ஏற்றிப்போம். ஏறுமா, சீக்கிரம் ஏறு. நீ ஏறலையா? ஏறு ஏறு ஏறு. அப்படியே ஓகே, ஏறிட்டா. அப்படியே போவோம். இன்னும் ஒருத்தியை மட்டும் நம்ம ஏற்றலாம், நம்ம காரில் ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே ஒருத்தி இருக்கான்னு மேப்பில் காட்டுது. அப்படியே போகணுன்னா எங்கே இதோ இருக்கா. அப்படியே வந்து ஏறுமா. ஓ, அங்கே போனால் தான் ஏறுவியா? ஓகே ஏறு, சீக்கிரம் ஏறடி. ஓகே ஏறிட்டா. இப்போ 3 பேரை ஏற்றியாச்சு. இவங்க வேறு. அப்படியே போயிட்டு இப்போ 3 பேரையும் அந்த போலீஸ் இருக்கிற இடத்துல போய் இறக்கி விட்ருவோம். இதில் மொத்தம் 4 பேர் இறக்குனா நம்ம வந்து மிஷின் பாஸ்ட் ஆயிரும். 4 பேர் இறக்குனாலே போதும். பட் ஆனால் 8 பேர் இருப்பாங்க. 8 பேரை இறக்குனா நமக்கு $4000 கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு இதுக்கும் அப்படியே மாறும். 6 பேர் இறக்குனா வந்து $3000 கொடுப்பாங்க. 5 பேர் இறக்குனா 2500. அந்த மாதிரி நமக்கு டாலர்ஸ் அப்படியே மாறிட்டே இருக்கும். அடுத்து இன்னொரு 3 பேரை ஏற்றுவோம். என்னோடய எய்ம் வந்து ஒரு 6 பேரையாச்சும் அட்லீஸ்ட் இந்த டைமுக்குள்ளே நம்ம ஏற்றிடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாமே ஒரு கார்னரில் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம ஏற்றி சேர்க்கறதுக்குள்ளே அந்த டைமே முடிஞ்சு அப்புறம் நம்ம பக்கத்தில் போனதுக்கப்புறமேட்டு அந்த மிஷின் வந்து ஃபெயில்டாக போயிடும். இன்னொருத்தி இருக்கா, அவளை ஏற்றியாச்சு. இப்போ இன்னொரு பொண்ணு மேப்லேயே எண்டில் நம்ம 8 பாலோட இடத்துக்கு பக்கத்தில் க்ரஷர் இருக்கா, அங்கே இருப்பா. அவளை ஃபஸ்ட்டு போய் பிக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா அவள் தான் சிட்டியோட எண்டில் இருக்கா. அவளை போய் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணிட்டோன்னா அப்புறம் உள்ளே இருக்கிறவங்களாம் நம்ம அப்படியே டக்கு டக்குன்னு பிக்கப் பண்ணிடலாம். அதுக்கு அப்படியே போகணும் கொஞ்சம். அப்படியே எங்கே இருக்கா பார்த்தீங்களா? நைட் நேரத்தில் உனக்கு என்னம்மா இந்த இடத்துல வேலை? டக்குன்னு ஏறு, போயிடுவோம். ஓகே ஏறிட்டா. இப்போ போயிட்டு சிட்டிக்குள்ளே இருக்கிற பொண்ணுங்க யாரையாச்சும் ஒருத்தவங்களை பிக்கப் பண்ணிட்டு, ஒருத்தவங்க தான் இன்னும் பிக்கப் பண்ண முடியும் நம்மளால். நம்ம காரில் அவ்வளோதான் ஸ்டோரேஜ் இருக்கும். இதோ இங்கே ஒருத்தி இருக்கா, அப்படியே போவோம். ஓகே நம்ம அப்படியே இப்போ அவளை பிக்கப் பண்ணிக்கலாம். பிக்கப் பண்ணியாச்சு. அப்படியே போக வேண்டியதாக இப்போ போலீஸ் இருக்கிற இடத்துக்கு. ஏன்னா ஏற்கனவே நமக்கு டைம் பார்த்திங்கன்னா 45 செகண்ட் தான் இருக்குது. இங்கேருந்து போலீஸ் இருக்கிற இடமே தூரம் தான். நம்ம சீக்கிரம் போனால் தான் அங்கே போய் நம்மளால் போலீஸ்கிட்டே இந்த பிள்ளைங்களை நம்மளை விட முடியும். எனக்கு தெரிஞ்சு நம்மளால் 6 பேரை தான் விட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா 25 செகண்ட் தான் இருக்குது. இன்னும் ஒருத்தவங்கள கூட நம்மளால் எக்ஸ்ட்ராவாக ஏற்றிட்டு கொண்டு போக முடியாது. சரி, இவங்கள வரைக்கும் நம்ம போய் இறக்கி விடுவோம். அவ்வளோதான், இறக்கி விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். மிஷின் பாஸ்ட் ஆகிடும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போய் கூப்பிட்டு வந்தாலும் வேஸ்ட்டு தான். அப்படியே நிற்போம், மிஷின் பாஸ்ட் ஆகட்டும். ஓகே கைஸ், இந்த பார்ட்டை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். போக போக தான் இந்த கேம் சூடு பிடிக்கும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி இந்த கேம் போக போக சூடு பிடிக்கும். த மிஷின் பாஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய், see you all gaming agents. டாட்டா.